வணக்கம் நண்பர்களே. நேற்று எம்டி அவர்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாமளுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பி வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் வந்து முழுமையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவல் நமக்கு தெரிய வரும். அதில் முக்கியமாக நான் எதிர்பார்த்து காத்திருந்தது என்னென்னா, அதில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இஓடபிள்யூவில் வந்திருக்கு, பொருளாதார குற்றப்பிரிவு வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காலதாமதம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பெருசாக வரல அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆதாரத்துக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிருந்தது. இப்போ உங்களில் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 161 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு. அந்த கம்ப்ளைண்டினுடைய வேல்யூ வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நீங்களே வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதனுடைய தமிழாக்கத்தை வந்து இந்த பதிவில் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்து படித்து பாருங்கள். ஏன்னா வந்து அதை இப்போ வந்து அதை வீடியோவாக எடுத்து போடுறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நான் வெளியில் இருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக அதில் வந்து கொடுத்துருக்கேன். பொறுமையாக வந்து பாஸ் பண்ணி அதை படித்து பாருங்கள். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார் நண்பர்களே, இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு. இது வந்து அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறதில்ல. அதை நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸினுடைய அளவு வந்து பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா அப்படிங்கிறத அடுத்து என்ன நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கோர்ட்டிலேருந்து தெரிவிக்கும் போது நிச்சயமாக அதை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். தனிப்பட்ட முறையில் வந்து ஆதாரம் இல்லாமல் எதையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி ஆதாரத்தோடு அதை சொல்லணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி இப்போ நம்ம வந்து சொன்னது. சார் நண்பர்களே, இப்போ வந்து தமிழாக்கத்தை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது சம்மந்தமாக யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்கள் கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லலாம். ஒருவேளை நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். அப்படி இல்லைனா நண்பர்கள் யாராவது உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. சார் நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து அதை தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து பொறுமையாக படித்து பாருங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.